காடுகளில் உயிர் பிழைப்பது பெரும்பாலும் துரத்துவது மற்றும் பிடிப்பது என்ற கொடிய விளையாட்டில் இறங்குகிறது. இங்கே காட்டு நாய்கள் கூட்டம் ஒரு மானை வேட்டையாடுவதை காண்கிறோம். ஆப்பிரிக்கன் பெயிண்ட் நாய்கள் என்றும் அழைக்கப்படும் காட்டு நாய்கள் மிகவும் திறமையான வேட்டையாடுபவைகள். அவை வேகம், சகிப்புத்தன்மை மற்றும் கூட்டம் ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை நம்பி தங்களை விட பெரிய இரையை வீழ்த்துகின்றன. வேட்டையின் போது கூட்டத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் ஒரு குறிப்பிட்ட பங்கு உள்ளது. சில நாய்கள் துரத்துபவைகளின் பாத்திரத்தை எடுத்துக்கொள்கின்றன, மான்களை சோர்வடையச் செய்யும். மற்றவை தடுப்பவைகள் மான்கள் தப்பிக்கும் வழிகளை துண்டித்து விடுகின்றன. மான் பிடிபட்டவுடன் அதை விரைவாக வீழ்த்துவதற்கு கூட்டம் ஒன்றாக வேலை செய்கிறது. அவைகள் வசிக்கும் கடுமையான சூழலில் அவைகள் உயிர் வாழ இந்த குழுப்பணி அவசியம். இந்த காட்சி மிருகத்தனமாக தோன்றினாலும் இது சுற்றுச்சூழலின் இயல்பான பகுதியாகும். காட்டு நாய்கள் போன்ற வேட்டையாடுபவைகள் தாவர வகைகளின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி தாவரங்களின் ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலையும் உறுதிப்படுத்துவதன் மூலம் சமநிலையை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். காட்டு நாய்கள் அவற்றின் சமூக அமைப்பு மற்றும் ஒன்றையொன்று கவனித்துக் கொள்வதற்கும் பெயர் பெற்றவை. ஒரு வெற்றிகரமான வேட்டைக்கு பிறகு அவை குட்டிகள் மற்றும் காயமடைந்த கூட்டத்தின் உறுப்பினர்கள் போன்ற பின்னால் தங்கியிருப்பவைகளுக்கு உணவளிக்க அடிக்கடி உணவை திரும்பப் பெறுகின்றன. இந்த வேட்டை காட்டு நாய்களின் சிக்கலான மற்றும் கவர்ச்சிகரமான நடத்தையை எடுத்து காட்டுகிறது. அவற்றின் உயிர் வாழ்வு அவற்றின் நம்ப முடியாத ஒத்துழைப்பு மற்றும் சமூக பிணைப்புகளை பொறுத்தது. காடுகளை பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளுக்கு காத்திருங்கள். மேலும் கல்வி சார்ந்த வனவிலங்கு காட்சிகளுக்கு குழு சேரவும்.